ஒரு பலகை ஒன்று பார்த்தேன். பலகை. அதுல வந்து குழந்தைகள் காப்பகம் போட்டிருக்காங்க. ஓகே. குழந்தைகள் பிரிவு எல்லாம் போட்டிருப்பாங்க. மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவுன்னு போட்டிருப்பாங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. மழலைகள் பள்ளிக்கூடம்லாம் போட்டிருக்காங்க. மழலைகள் பள்ளி அதெல்லாம் போட்டிருக்காங்க. மழலைகள் குழந்தைகள் என்பது சரியா? சரிதானங்க. பன்மை. பன்மை. இப்ப ஆடு அது ஒருமை. ஆமா. அதற்கு பன்மை ஆடுகள். ஆடுகள். மாடு அதுக்கு பன்மை மாடுகள். மாடுகள். இப்ப ஆடுங்கிறது உயர்திணையா அக்கிரணையா? உயர்திணையா அக்ரிணைனா அக்ரிணை. அருமை. ஏன் அக்ரிணை? ஏன்னா அதுக்கு வந்து அந்த அறிவு அதிகமா இருக்கிறது. அது மனுஷங்க மட்டும்தான் உயர்திணை. மனுஷங்க மட்டும் உயர்திணை. ஆனா மனுஷங்க உயர்திணையா இருந்தாலும் அவன் அக்ரிணத்தை செயல்படுறான். அப்ப அது வேற எனக்கு மனுஷனுக்கு மட்டும் வெட்டி எடுத்துறாங்க. அது சரி, அது சரி. ஆமா. எத்தனை காஷ்மீர் தீவிரவாதிகளா போட்டு சுற்றுலா வந்த பையனை போட்டு கொண்டாங்க. இல்ல அவன் மனுஷனா? இல்ல, அவங்க எல்லாம் அக்ரிணை தான். அப்ப அக்ரிணை தானே. அப்ப பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் உயர்திணையா இருக்கிறாங்க. அதான் எவையெல்லாம் சிந்திக்கிறாலும் அவன் உயர்திணை. சிந்திக்கிறான் உயர்திணை. இப்ப மாடு போய்கிட்டு இருக்கு, நடு சாலையில போய்கிட்டு இருக்குது, பின்னால ஒரு பேருந்து ஒளி எழுப்புறாங்க, அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அது பின்னால வருது எதுவும் தெரியாது. அது சிந்தி பின்னால ஒரு பேருந்து ஒண்ணு வருது அப்படிங்கிறது அது தெரியாது. சொல்லுவாங்க ஏன்னா மாடு மாதிரி போறாங்க. மாடு என்பது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அக்ரிணைல வரக்கூடியது. அப்ப குழந்தைகள் சொல்லலாமா? குழந்தைகள். குழந்தைங்கிறது ஒருமை, குழந்தைகளுக்கு பன்மை அப்படி நம்ம நினைச்சுக்கோம். எதெல்லாம் அக்ரிணையா இருக்கோ அதற்கு மட்டும்தான் கல்வகதி வரும். அப்படியா? ஓகே. குழந்தைகள் சொல்லக்கூடாது. அப்ப அதுக்கு குழந்தையர். குழந்தையர். ஓகேங்க. அப்ப குழந்தையர் குழந்தைகள் சொல்றோம். குழந்தைங்கிறது ஒருமை, அதை பன்மையாக்கணும். குழந்தையர். குழந்தையர். அப்ப குழந்தையர் காப்பகம். இப்ப மழலையர் பள்ளி. மழலையர் பள்ளி சரியானது. சரி சரி. குழந்தைகள் குழந்தைமார் குழந்தைமார் போடலாம். சரி சரி. இப்ப தாய்மார்களே பெரியோர்களே சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு பலகை ஒண்ணு பார்த்தேன். பலகை. அதுல வந்து குழந்தைகள் காப்பகம் போட்டிருக்காங்க. குழந்தைகள் பிரிவு எல்லாம் போட்டிருப்பாங்க. மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவுன்னு போட்டிருப்பாங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. மழலைகள் பள்ளிக்கூடம் எல்லாம் போட்டிருக்காங்க. மழலைகள் பள்ளி அதெல்லாம் போட்டிருக்காங்க. மழலைகள் குழந்தைகள் என்பது சரியா? சரிதானங்க. பன்மை. பன்மை. இப்ப ஆடு அது ஒருமை. ஆமா. அதற்கு பன்மை ஆடுகள். ஆடுகள். மாடு அதுக்கு பன்மை மாடுகள். மாடுகள். இப்ப ஆடுங்கிறது உயர்திணையா அக்கிரணையா? உயர்திணையா அக்ரிணைனா அக்ரிணை. அருமை. ஏன் அக்ரிணை? ஏன்னா அதுக்கு வந்து அந்த அறிவு அதிகமா இருக்கிறது. அது மனுஷங்க மட்டும்தான் உயர்திணை. மனுஷங்க மட்டும் உயர்திணை. ஆனா மனுஷங்க உயர்திணையா இருந்தாலும் அவன் அக்ரிணத்தை செயல்படுறான். அப்ப அது வேற எனக்கு